இந்த கிளைண்ட் அவங்க பிசினஸோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரையும் ஹையர் பண்ணல, எஸ்இஓவும் பண்ணல, கலரா லைட்டிங்ஸ் வச்சு சம்பந்தமே இல்லாம கான்டென்ட் கிரியேஷனும் பண்ணல. ஆனா அவங்களுக்கு நாங்க லாஸ்ட் 2 monthsல 3x வரையும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். அது எப்படின்னு கிளியரா இந்த வீடியோல சொல்றேன். ஹாய் ஹைஸ், திஸ் இஸ் டே 10 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. இவங்க ஒரு எடுடெக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிசினஸ்ல எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அவங்க சர்வீஸோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அவங்களோட யூஎஸ்பி சூப்பரா இருந்துச்சு. ஆனா எவ்ரி மந்த் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க பிசினஸுக்கான விசிபிலிட்டி பெருசா இல்ல அண்ட் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ நான் அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவங்களுக்கு என்னென்ன பாசிபிள் வே இருக்கு அவங்க பிசினஸ் கன்வர்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்குன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். தென் அவங்களுக்கு நாங்க ப்ராப்பரா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் ஆகும்னு ஃபைனலைஸ் பண்ணி கேம்பெயின் மூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 20 டேஸ்ல குவாலிட்டியான லீட்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. செகண்ட் 20 டேஸ்ல ஜென்ரேட் ஆன லீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் மவுத்லயே அவங்களுக்கு புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இதோட டேக்அவேவா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது வெறும் ஆட் ரன் பண்ண தெரிஞ்சா மட்டும் பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா கொண்டு போக வைக்க முடியாது. அந்த பிசினஸுக்கான ஆடியன்ஸோட பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் ரைட் மெசேஜ் டு ரைட் ஆடியன்ஸ் இன் ரைட் டைம். ஸோ இந்த எக்ஸல்ல இந்த பிசினஸோட ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு எப்படி ஃபைண்ட் பண்ண அண்ட் அதை அட்ரஸ் பண்ணி எப்படி அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ண அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ப்ராஃபிட் லீக்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.